வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் பாதியை போட்டுக்கலாம். இதோடைய சின்னதாக 3 பல் பூண்டு. வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 4-5 முந்திரி, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 30-40 செகண்ட் இதை அளவான தீயிலேயே வதக்கிடலாம். இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வதங்கின பிறகு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 400 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். ஒரு 5-6 நிமிஷம் தக்காளி வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதனோட பச்சை வாடை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை மறுபடியும் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி சுருளை வதங்கின பிறகு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய், வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோடையே நம்ம வதக்கி வச்ச தக்காளியையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 7-8 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மீதி இருக்கிற வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு மீதமான அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெடாது. குழம்பு கெட்டியாக இருக்குது, அதனால் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளியோட புளிப்பு சுவையை சரிக்கட்டுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில கலந்து விடணும். குழம்பு கொதித்து வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் வித்தியாசமாக நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.